பேக் டு மை சேனல். இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி லெஃப்ட் சைடில் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டம் சீக்வன்ஸ், என்னுடைய கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படிங்கிற இண்டிகேட்டர் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணலாம். இட்ஸ் ஒர்த் ஆஃப் 1 lakh. ஓகேவா? ஸோ கஸ்டம் சீக்வன்ஸ் மூலமாக உங்களால் வந்து மார்க்கெட் வந்து எப்படி வந்து ஒரு சைக்கிளிக் ஃபார்மாக பர்ஃபார்ம் ஆகுது, எப்படி பாயிண்ட் டு பாயிண்ட் ட்ராவல் ஆகுது ஆப்ஷன்ஸ். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டு ஃப்ரைடே என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணிடுறேன். நிறையா புதுசாக சில பேர் சீக்வன்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ரிவிஷன் செஷனாகவும் இருக்கட்டும். ஓகேவா? சரி, அதோட ஒரு ஆட் ஆன் இந்த சென்ஸ் என்னென்னா, இன்னி வந்து எப்படி வந்து ப்ராஃபிட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இது மூணையுமே வந்து பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சீக்வன்ஸு. ஸோ சென்செக்ஸ் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம், பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து ஓப்பனிங் மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பனிங் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து 76,911 இந்த இடத்துல இங்கே ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே நான் இப்படி கேண்டில் வச்சேன்னா இங்கே தான் ஓப்பனிங் ப்ரைஸ் வரும். ஸோ 96,900 அப்படின்னா நம்ம வந்து அவுட் தி மணி ஆப்ஷன் எப்போவுமே எடுக்கவே கூடாது. அதுதான் மெயினாக பார்த்துக்க வேண்டியது. ஸோ 76,900 அப்படிங்கிறது தான் லெவல். ஓகேவா? ஸோ 76,900 அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நான் போகணும். ஆப்ஷன் எப்படி கிளிக் பண்ணுறதுன்னா, இந்த ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு சென்செக்ஸ் வேணால் சென்செக்ஸ், நிஃப்டி வேணால் நிஃப்டி. இப்போ அதே மாதிரி இதில் வந்து ப்ரெசன்ட் கான்ட்ராக்ட், இது வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் இருக்குது. ஸோ இதை ப்ரெசன்ட் கான்ட்ராக்டில் நம்ம செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸிங் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் இந்த டீட்டெயிலிங்கும் சொல்கிறேன். ஸோ 76,900ங்கிறது இங்கே ரைட் சைடில் புட் ஆப்ஷன் இருக்கும், லெஃப்ட் சைடில் கால் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எது வேணாலும் பார்த்துக்கலாம். எது ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகுதோ அதுதான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரெட். ஓகேவா? இந்த ரெட்டை வந்து கிராஸ் ஆகுது. இந்த ரெட்டை கிராஸ் ஆகி அடுத்த ரெட்டு ட்ராவல் ஆகுது இல்லையா? இதுதான் நம்மளோட டார்கெட். ஓகேவா? இந்த கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 29% அப்படிங்கிறது ரெட் டு ரெட் ட்ராவல் ஆகுது. ஸோ நம்மளுடைய ரிவார்டு வந்து 29%. நம்மளுடைய ரிஸ்க் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கீழே ஒரு லைன் இருக்கு இல்லையா? ரெட்டுக்கு கீழே ஒரு லைன் இருக்கும். அந்த லைனுக்கும் ரெட்டுக்கும் பாதி. ஸோ நம்மளுடைய ரிஸ்க் வந்து ஜஸ்ட் 5% தான். ஒரு 5% ரிஸ்க்குக்கு நம்ம வந்து 30% ஆல்மோஸ்ட் 1:6 அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கிறோம். அப்படிங்கிறது தான் வந்து இந்த சீக்வன்ஸோடைய ஒரு பியூட்டியே. இப்போ இங்கே என்ன அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் அடிக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அடிக்கும். என்ன அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் அடித்தா நமக்கு பிரச்சனையே இல்லை. வாரம் ஒரே ஒரு ப்ராஃபிட் அடித்தா போதும், நம்ம மந்த்லியே ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஸோ அதுதான் இதோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இதில் வந்து அட்வான்ஸாக போனோம் அப்படின்னா நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஏன் ஸ்டாப் லாஸ் அடிக்குது, எதனால் ஸ்டாப் லாஸ் அடிக்குதுங்கிற மாதிரிலாம் பண்ணலாம். பட் பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஏன் ஸ்டாப் லாஸ் அடிக்குது, எதனால் ஸ்டாப் லாஸ் அடிக்குது, ஏன் டார்கெட் அடிக்குது, இதெல்லாம் தாண்டி ரிஸ்க் ரிவார்டு செட்டப் இருக்கா, மேனேஜ்மெண்ட் இருக்கா, நம்மளால் இதை மட்டும் பண்ணுனா ஒரு மந்த்லி ப்ராஃபிட் எடுக்க முடியுமா, குவார்ட்டர்லி ப்ராஃபிட் வந்துருமா அப்படின்னா டெஃபினட்டாக வரும். சரியா? ஸோ டெய்லி ப்ராஃபிட்டை தாண்டி இது வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டாக அதை ஆக்ட் ஆகிட்டே இருக்கும், ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு சைக்கிளிக் மூவ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து நான் வந்து இனிஷியலாக பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வரும். அடுத்தது வந்து ஓகே மார்க்கெட் நமக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இல்லை அப்படின்னா வந்து ஒவ்வொரு பச்சை கேண்டலுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்கும், சிவப்பு கேண்டலுக்கும் பயப்பட வேண்டியதாக இருக்கும். சரியா? ஸோ மார்க்கெட்டுடைய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது அப்படின்னா நடுவில் வர அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த சீக்வன்ஸுடைய ஒன் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ். ஓகேவா? ஸோ ரெட்டை கிராஸ் ஆனோடனே நேராக அடுத்த ரெட் 29. இட்ஸ் ஆல்சோ 1:6%. ஓகேங்களா? 1:6. ஐ மீன் 1 ரிஸ்க் அப்படின்னா 6 டைம்ஸ் ரிவார்டு வந்திருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால் ஆப்ஷனையும் பார்த்துடலாம். ஓகேவா? என்ன பண்ணுறேன், அதுக்கு அதே மாதிரி சென்செக்ஸ்ன்னு அடிக்கிறேன். சென்செக்ஸ்குள்ளே போகிறேன். 76,900 கால் ஆப்ஷன். நான் அதே மாதிரி ப்ரெசன்ட் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணிக்கிறேன். 900 கால் ஆப்ஷனையும் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கால்
கால் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வெரி ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பனிங்கே வந்து ரெட்டை பிரேக் டவுன் ஆகுது. ஓகேவா, இப்படி கிராஸ் ஆகுது, பிரேக் டவுன் ஆகி நேராக கீழே போயிடுச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து எங்கேயுமே பிரேக் அவுட் கொடுக்கல. இப்போ இதில் நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஓப்பனிங் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா 10 to 10:30 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு ப்ராஃபிட்டும் வரல, டார்கெட்டும் வரலைன்னா 10 to 10:30 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு என்ன ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம தெரியணும். இதுதான் பேங்க் நிஃப்டி 49,023 ஓப்பன் ஆயிருக்கு. இந்த கேண்டில் நீங்கள் இப்படி வச்சா இந்த இடத்துல ஓங்கிறது தான் ஓப்பன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் 49,023. ஸோ 49,000 அப்படிங்கிற இடத்துக்கு நான் ஃபஸ்ட்டு போகணும். ஓகேவா, 49,000. அப்போ நான் அதே மாதிரி கிளிக் பண்ணுறேன், ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறேன், நிஃப்டி பேங்க் கிளிக் பண்ணுறேன். ஆப்ஷன் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது, மந்த்லி எக்ஸ்பைரி. ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்டில் தான் நம்ம பண்ணணும். நம்ம மந்த்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்டில் பண்ணும்போது பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம இதை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் நான் வைக்கிறேன். புட் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ரெட்டு கிராஸ் ஆகி எக்ஸாக்டாக அடுத்த ரெட்டுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ ரெட் அப்படிங்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சேம் ஒரு 26% அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ரிவார்டாக இருக்குது. ஓகேவா, இதுக்கு இந்த 26% எடுக்கிறதுக்கு நம்ம வைக்கிற ரிஸ்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் 5% தான். ஸோ இங்கேயும் ஆல்மோஸ்ட் 1:5. ஓகேவா, ஸோ இதுலேயும் வந்து நமக்கு ரிவார்டு அப்படிங்கிறது கிடச்சிருச்சு லாஸ்ட் ஃப்ரைடே. இதில் அப்படியே நான் போய் அதே ஜான்வரி கான்ட்ராக்டில் 49,000 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் வச்சேன் அப்படின்னா, கால் ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்தா தெரியும், எக்ஸாக்டாக மேலேருந்து கீழே பிரேக் டவுன் ஆகுது. ஓகேவா, ரெட்டு பிரேக் டவுன் ஆகி அடுத்த ஒரு ரெட் வரைக்கும் ட்ராவல் ஆகுது. ஸோ இப்போது இதில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ட்ரேடிங், பட் ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிற ஒரு செட்டப் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு பெரிய தலைவலி. ஸோ அந்த தலைவலிக்கு வந்து இது ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒப்பீனியன். ஓகேவா, அதே மாதிரி நான் சொன்ன விஷயத்த வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். 1 மாதம் எடுத்துக்கோங்க, 2 மாதம் எடுத்துக்கோங்க, 3 மாதம் எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை பொறுத்து. நீங்கள் எவ்வளவோ ட்ரேடிங் பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க, பட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு ஒன்று வரணும் இல்லையா? நம்ம நினச்சது நடக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுது, நம்ம ஸ்டாப் லாஸ் தொட்ட மாதிரி மார்க்கெட்டு திரும்புது, ஸோ ஸ்டாப் லாஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் ஒவ்வொரு ட்ரேடருக்கும் வரணும். அப்படி வந்தால் தான் வந்து இந்த ட்ரேடிங் ஃபீல்டு வந்து ரொம்ப முழுமையடையும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, என் ஸ்டாப் லாஸ் தொட்டுட்டு திருப்பி அந்த இடத்துக்கு போகிறான், அந்த மாதிரியெல்லாம் நிறையா, அதெல்லாம் வந்து இல்யூஷன்ஸ். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இல்யூஷன் இந்த சென்ஸ் என்னென்னா, அது உங்களுடைய கற்பனை தான். ஓகேவா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே யாரும் யாருடைய ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு போகிறக்கு அப்படிலாம் எதுவுமே பண்ண கிடையாது. நமக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக மார்க்கெட் தெரிஞ்சுது அப்படின்னா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளாலையும் அந்த ஸ்டாப் லாஸ் இருக்கிற இடம் எது, என்ன ஏது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கான அந்த புரிதல்ங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி ஆச்சு. நிஃப்டி வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு, அதையும் நான் காட்டிடுறேன். ஏன்னா டார்கெட் அப்படின்னு காட்டுறதுக்கு தாண்டி ஒரு லாஸ் அப்படிங்கிறதும் இருக்கணும். ஏன்னா லாஸ் வந்து ஹெல்த்தி. எப்படி கிரிக்கெட்டில் வந்து ஒரு ரன் 2 ரன் ஹெல்த்தியோ, அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஸ்டாப் லாஸு, விக்கெட் போகிறது எல்லாமே நடக்கும். பட் அல்டிமேட்டாக நம்மளோட எய்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டார்கெட் இருக்கணும் 23,200. ஸோ 23,200 நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா 23,200 ப்ரெசன்ட் கான்ட்ராக்ட் 23,200 புட் ஆப்ஷன். இது ரெட் கிராஸ் ஆகி நேராக மேலே போய் திரும்பி வந்து இந்த ரெட்டில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஓகேவா, ஓப்பனிங் ட்ரேட் பண்ணியிருந்தால் நமக்கு வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ். எவ்வளோ லாஸ்? 10% லாஸ். பட் ரிவார்டு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்? 58% ரிவார்டுக்காக நம்ம ஒரு 10% லாஸ் பண்ணுறோம். பரவாயில்ல, பண்ணலாமே, தப்பில்லையே. இங்கே ஒரு 10% போகுது. பேங்க் நிஃப்டியில் ஒரு 30%, சென்செக்ஸில் ஒரு 30%, 60%. 60ல் 10 போச்சுன்னா 50%. ஸோ இப்படி டைவர்சிஃபை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுலே வந்து ரொம்ப இதுதான் வந்து ஒரு ஆட்-ஆன். டைவர்சிஃபை அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக நம்மளால் நிறையா
மிராக்கிள்ஸ் பண்ண முடியும் இந்த மார்க்கெட்டில். என்ன மிராக்கிள் அப்படின்னா, சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். சைக்கலாஜிக்கலாக இப்போ உதாரணத்துக்கு வந்து சில பேர் வந்து ஈக்விட்டி நிஃப்டி பண்ணுவீங்க, ஓகேவா? நிஃப்டி பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தப்பாயிருச்சு அப்படின்னா உடனே வந்து ரிவெஞ்ச் பண்ணுறது, ஃபைட் பண்ணுறது, உங்கள் ஃபார்முலாலேருந்து டீவியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்படி அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா அடி வாங்குறது மட்டும்தான் வரும். கண்டிப்பாக அந்த ரிவெஞ்சில் நம்ம ஃபெயில் ஆகி ஏன்டா இந்த ரிவெஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மேக்ஸிமம் போவாங்க. கொஞ்சம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அதை ரெக்கவர் பண்ணி வருவாங்க. பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாதவங்களால இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, சரி நிஃப்டியில் நம்மளால் இன்றைக்கி முடியலை, நமக்கான டே இன்றைக்கி இல்லை அப்படின்னா அடுத்தது நேராக எம்சிஎக்ஸ் மார்க்கெட் போகலாம். ஸோ எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் சேம் பிளான், அதே பிளான், அந்த பிளான் இருக்கணும். பிளான் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதே பிளான் மூலமாக எம்சிஎக்ஸில் ரெக்கவர் அப்படின்னு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறீங்க. என்னுடைய ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இப்படி தான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறத இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா வந்து நீ தரலையா, ஓகே ஃபைன், நான் அடுத்தது பார்க்குறேன், அடுத்ததில் ரெக்கவரி, அதுக்கு அடுத்ததில் ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நம்ம பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். நிஃப்டி ஓகே ஃபைன் வரல, பேங்க் நிஃப்டி கொடுத்துட்டியா, ஓகே நீ கொடுத்தினா நீ தராட்டியும் எனக்கு ப்ராஃபிட்டாக தான் இருப்பேன். ஏன்னா நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு 1:4, 1:5, 1:6, 1:8 வரைக்கும் வரும், ஓகேங்களா? எக்ஸ்பைரி டேஸ்லாம் 8 வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கு, ரிவார்டு, மேனேஜ்மெண்ட்டு, டெக்னிக் இருக்கணும். டெக்னிக் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ப்ராப்பர் டெக்னிக் இருக்கணும். அந்த டெக்னிக் வந்து கரெக்டான லாஜிக்காக இருக்கணும், ஓகேவா? ஸோ அதில் ஏதாவது ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ரெஃபைன் பண்ணுங்கள். ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ புது ட்ரேடர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்குது, சரிங்களா? இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம், கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆப்டிமைசேஷனில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இனி நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ட்ரேடிங்கில். மற்றபடி சைக்காலஜி அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. நம்மக்கிட்ட கரெக்டான மெத்தடாலஜி இருந்து அப்படின்னா சைக்காலஜி தேவையே கிடையாது. பட் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடேயோடைய அப்டேட் நான் பண்ணிட்டேன். க்ராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறமா ட்ரேடிங் ப்ரொசீட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.